Warahmatullahi ta'ala wa barakatuh. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid bi fadli bismillahir rahmanir rahim. ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين. وقد ورد الخبر عن سيد البشر تبرك بالقرآن فإنه كلام الله وقد خرج من آمنا بالله صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள் இங்கே குடுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அங்கேக்குரிய பெரியவர்களே, குர்ஆனில அல்லாஹு தஆலா எல்லா துறைகளை பற்றியும் பேசுகிறான், வரலாற்றை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். மிக குறிப்பாக குர்ஆன் இறங்கி கொண்டிருந்த காலத்தில் பிற மதத்தவர்களால் சொல்லப்பட்டு வந்த கட்டுக்கதைகள், மதங்களின் பெயரால், நபிமார்களின் பெயரால், சில சந்தர்ப்பங்களில் படைத்த இறைவனின் பெயரால் சொல்லப்பட்டு வந்த கட்டுக்கதைகள் மதங்களாக பேசப்பட்டு வந்த அந்த காலத்திலே அல்லாஹு தஆலா அதனது உண்மைத்துவத்தை பெருமானாருக்கு வஹீயின் மூலமாக அறிவித்து கொடுத்தார். நபிமார்கள் சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டு வந்த பொய்களை அல்லாஹ் பொய்கள் என்று தோலுரித்து காட்டினான். நபிமார்கள் சொல்லாததை இவர்கள் இட்டு கட்டுகிறார்கள் என்று குர்ஆன் பல இடங்களில் பேசுகிறது. தௌராத் வேதத்தில் கையாடல் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். யூதர்கள் உலக ஆதாயத்திற்காக வேண்டி, சுயலாபத்திற்காக வேண்டி தௌராத்தில் இல்லாததை எல்லாம் உள்ளே நுழைத்திருக்கிறார்கள் என்று குர்ஆன் சாடுகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது நமக்கு. குர்ஆனை ஆன்மீகமாக பார்த்தால் அது முழு ஆன்மீகம். அதே நேரத்தில் ஒரு வரலாற்று ரீதியான கற்பனைகளை, வரலாற்று ரீதியான பொய்களை குர்ஆன் சகித்துக் கொள்ளவே இல்லை என்று பார்க்கிற போது குர்ஆன் அந்தைய காலத்தினுடைய சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கிறது பொய்யர்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரையும் இஸ்லாத்தையும் முடக்க வேண்டும் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த முதலே எதையாவது சொல்லணும் இல்லையா? இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரிலே திருமணங்களை முடித்தார்கள். 9 மனைவிமார்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாடுகிற காலத்தில் மனைவிகளாக வைத்திருந்தார்கள் இல்லையா? இப்ப 9 திருமணங்கள் தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிப்பதை யூதர்கள் கிண்டல் செய்தார்கள். என்னங்க, அல்லாஹ்வுடைய நபிங்கிறாரு, ரசூல்ங்கிறாரு, தொடர்ந்து திருமணம் முடித்துக் கொண்டே இருக்கிறாரு. அப்போ மதீனாவில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள், லவ்கான நபியா ல ஷகலஹு அம்ரு நுபுவத்தி அனன் நிசா.
இவரு உண்மையாகவே நபியாக இருந்திருந்தா திருமணத்தை விட்டு தூரமாக இருப்பார், பெண்களின் தேவை இவருக்கு ஏற்பட்டு இருக்காது என்று யூதர்கள் மதீனாவிலே ஒரு பரப்புரை செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற திருமணத்தை கேள்விக்குறியாக்குவதின் வழியாக நபி அவர்கள் எடுத்து வைத்த வேதத்தை, நபி அவர்கள் எடுத்து வைத்த சித்தாந்தத்தை, நபி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த கருத்தை கேள்விக்குறியாக்குவதுதான் அவர்களின் உள்நோக்கம் இல்லையா? இப்ப நபியா இருந்தா அப்படியெல்லாம் நிக்காவெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்களே, பெண்களின் தேவையே இருக்காது, நிக்காவே தேவையில்லையே என்று அவர்கள் சொல்ல வந்த போது அவர்கள் எதை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள்? ஒரு நபிக்கு திருமணம் தேவையில்லை, ஆன்மீகத்தை எடுத்து வைப்பவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையினுடைய சுகபோகங்கள் அவசியப்படாது என்று சொன்னபோது குர்ஆன் மறுத்தது. அல்லாஹ் தஆலா சொன்னான், இதுக்கு முன்னால எவ்வளவோ ரசூல்மார்கள் உலகத்திற்கு நான் அனுப்பி இருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல தொடங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கான் இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எல்லோருக்கும் மனைவிமார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளை செல்வங்கள் இருக்கிறது. வலக்கத் அர்சல்னா ருசுலன் மின் கப்லிக் வஜஅல்னா லஹும் அஸ்வாஜா, அவர்களுக்கு நாம் மனைவிமார்களை ஏற்படுத்தி கொடுத்தோம், துர்ரியா பிள்ளை பாக்கியங்களையும் நாம் தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்றைய காலத்தினுடைய சமூகம் ஒரு செய்தியை பொய்யாக கட்டமைக்க முயற்சி செய்கிறது. என்ன? ஒரு ஆன்மீகத்தை பேசக்கூடியவர் லௌகீக வாழ்க்கையிலெல்லாம் ஈடுபடக்கூடாது. ஆன்மீகம்ங்கிறது வேற, உலக வாழ்க்கைங்கிறது வேற. ஆன்மீகத்தை பற்றி பேசுவதற்கான தகுதி என்ன தெரியுமா? அவர் திருமணம் முடிக்காமல் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்பு அந்த சமூகம் வைத்த போது அல்லாஹு தஆலா சொன்னா, இது இவர்கள் சொல்லக்கூடிய பொய், அப்படியெல்லாம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நிக்கா நடக்கலையா? நீங்க தானேப்பா சொல்றீங்க, யூதர்களே உங்கள் மூசாவுக்கு திருமணம் நடக்கலையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனைவிமார்கள் இல்லையா? யூத சமூகத்தில் அதற்கு பிறகு வந்த எத்தனையோ நபிமார்கள் திருமணம் முடித்திருக்கிறார்களே என்பதை அல்லாஹு தஆலா வசனமாக இறக்கி அவர்களின் முகத்திரையை கிழித்தான். அப்படி என்றால் ஒரு சமூகம் எப்பொழுதெல்லாம் தவறான செய்திகளை கட்டமைத்ததோ, தவறான பிரச்சாரங்களை எப்பொழுதெல்லாம் முன்னெடுத்ததோ, குர்ஆனும் நபிமார்களும் அதை சகித்து கொண்டவர்கள் அல்ல என்கிற செய்தியை நாம் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்னங்க எதையாவது பேசிட்டு போறான், நம்மையே அதை இதையும் பேசிட்டு இருக்கணும்னு மனிதர்கள் யதார்த்தமாக நினைப்பதுண்டு. எதையோ சொல்லிட்டு போறான், விடுங்க, நம்மையா இதுல தலையிடணும் என்று கண்டும் காணாமல் போவதை குர்ஆனோ ஹதீஸோ ஏற்றுக்கொள்ளவில்லை. சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிய சஹாபாக்கள் பெருமளவு எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்ப யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. நீங்க என்னமோ அவர் சொல்றதை கேட்குறீங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க, ஆனா அவங்களுக்கு சொர்க்கம் எல்லாம் கிடைக்காது. சொர்க்கம் போகணும்னா நீங்க யூதர்களா இருந்தா தான் சொர்க்கம் போக முடியாது, நீங்க முஸ்லிம்களா இருந்தாலும் சொர்க்கம் போக முடியாது. முஸ்லிம் சமூகத்தை பார்த்து யூதர்கள் மிக பகிரங்கமாக எடுத்து வைத்த வாதம் சொல்றாரு, நீங்களும் போறீங்க, ஆனா இப்படியெல்லாம் இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. கிறிஸ்தவர்களும் இதையே சொன்னார்கள், சொர்க்கம் போகணுமா, நீங்க கிறிஸ்தவனாக இருந்தா தான் சொர்க்கம் போக முடியும். இது அன்றைக்கு செய்யப்பட்ட பரப்புரை. குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் பேசுகிறார்கள், காலூல எதுகுலல் ஜன்னத்தை இல்லாமன் கான ஹூதன் அவ் நஸாரா, யூதனாக இருந்தா தான் சொர்க்கம் போக முடியும். கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், இல்ல இல்ல, கிறிஸ்தவனாக இருந்தா தான் சொர்க்கம் போக முடியும். ஏன் அதை சொல்லுகிறார்கள்? முஸ்லிமாக இருந்தாலும் சொர்க்கம் போக முடியாது. இது அன்றைக்கு சொல்லப்பட்ட வாதம். அல்லாஹ் தஆலா சொன்னா, தில்க அமானியுஹும், இதெல்லாம் அவங்க ஆசைப்பா. யூதர்கள் தங்களுக்கு சில ஆசைகளை வைத்திருக்கிறார்கள். நாம தான் சொர்க்கம் போவோம், நாம மட்டும்தான் உண்மையாளர்கள், நாம் தான் நேர்மையாளர்கள் என்று தங்களை தாங்களே தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள், அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இது அவர்களின் மனோ ஆசை.
சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், பலாமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் வஹுவ முஹ்சின். மன தூய்மையோடு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு யார் சிரம் பணிகிறார்களோ, முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் தான் சுவனம் செல்ல முடியும். யோசிச்சு பாருங்க, முஸ்லிமா இருந்தா தான் சொர்க்கம் போக முடியும் சொல்ற இறைவன் அப்படி மட்டும் நிறுத்தலையே, அது அவர்களின் மன ஆசை. மனப்பால் குடிக்கிறார்கள் என்கிற வார்த்தை குர்ஆனில் வருகிறது. அப்படி என்றால் ஒரு காலத்தினுடைய வரலாறு புரட்டப்படுகிற போது, ஒரு சமூக மக்கள் தப்பான செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிற போது குர்ஆன் சாடி இருக்கிறது. அது அவர்களின் மனப்பால் குடிக்கிறார்கள். நீங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சங்கைக்குரியவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தவறான செய்திகள் பேசப்படுகிறது, பொய் பிரச்சாரங்கள் பேசப்படுகிறது. நாம் என்ன செய்கிறோம்? அதை கேட்டுக்கொண்டு கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். நமக்கு எதுக்குங்க வம்பு? யார் என்ன செய்தால் என்ன? நாம் அதை கண்டும் காணாமல் போய்விடலாம் என்கிற மனோநிலைக்கு முஸ்லிம் சமூகம் வந்து கொண்டிருக்கிறது. எண்ணியத்திற்குரியவர்களை நான் நண்பாக இங்கே கோரிக்கை வைப்பேன். குர்ஆன் அதை கண்டிக்கிறது. எந்த இடத்திலையும் அல்லாஹு தஆலா பெரிய விஷயமாக இருக்கட்டும், சிறிய விஷயமாக இருக்கட்டும், தவறான வரலாறுகளை ஏற்றுக்கொண்டதாக குர்ஆன்ல பார்க்கவே முடியாது. எல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. இது ஏன் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு காலத்தில் பாபரி மஸ்ஜிதாக இருந்த இடம் இன்றைக்கு ராமஜென்ம பூமியாக மாறி இருக்கிறது. இன்னும் சில தினங்களில் பிரம்மாண்டமான கோயில் அங்கு திறக்கப்பட போகிறது. திறக்கட்டும், அதை பற்றி நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம் தொடுவதற்கு உலகத்தில் இடம் நிறைய இருக்கிறது. ஆனா இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கான வரலாறு என்ன, ஒரு பள்ளியினுடைய வரலாறு என்ன என்பதை இந்த சமூகம் மறந்துவிடக் கூடாது. தமிழ்ல சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்றான், பொய் கூட உண்மையாகும். அப்படித்தானே? என்ன கோயபிள்ஸ் சொல்லுவாங்க, அப்படித்தானே? திரும்ப திரும்ப சொன்னா பொய் கூட உண்மையாகும். அப்படி என்றுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பாபரி மஸ்ஜித் என்று சொல்லப்பட்டு வந்த இடம் இன்றைக்கு ராம ஜென்ம பூமி என்று பேசப்படுகிறது. இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும் அது பாபரி மஸ்ஜிதாக இருந்தது என்கிற வரலாற்றை? எத்தனை இளைஞர்கள், எத்தனை மக்கள் தெரிந்திருக்கிறார்கள்? நான் சொல்லுகிறேன், காலத்தின் கடமை அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றிய நம் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும். இப்படி ஒரு பள்ளி இருந்துச்சு என்றாவது அடுத்த தலைமுறைக்கு செய்தியை கடத்த வேண்டும். இல்லையா? ஏன்னா குர்ஆன் பல இடங்களில் இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்களை சாடுகிறதா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையே. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் சொன்ன பொய்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளவில்லையே. சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் அந்த வழியில் வந்த நாம் உண்மை வரலாறுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கள் மார்க்கம் என்று சொன்னார்கள். அன்னஹு மாத்த யஹூதியன். யார் சொன்னா? யூதர்கள் சொன்னா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியா தான் மௌத்தா போனாங்க. இல்ல கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. இல்ல, அவரு உண்மையான கிறிஸ்தவராகத்தான் இறந்து போனார். மக்கால சிலை வணக்கம் புரியக்கூடிய காவிர்கள், முஸ்லிம்கள் சொன்னாங்க, நீங்க வேற, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க மார்க்கம், அவரு சிலைகளை வணங்கினாரு. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உலக மதங்களில் எல்லோருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கானவங்க. குர்ஆன் சொல்லுகிறது, மாகான் இப்ராஹிம் யஹூதியன். நீங்க நினைக்கிற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியாலாம் வாழல, மௌத்தா போகல. வலா நஸ்ரானியன், அவர் கிறிஸ்தவராகவும் இருக்கல. வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா, அவர் உண்மை முஸ்லிமாக இருந்தார். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் சிலை வணக்கம் செய்பவராகவும் இல்லை. குர்ஆன் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டது. உலகம் அன்றைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடியது எங்கள் மதத்தை சேர்ந்தவர் என்று. சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் தவறான தகவல்களை குர்ஆன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அது தவறு என்று கண்டித்திருக்கிறது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் தான் இன்னைக்கும் குர்ஆன் முஸ்லிம்கள் உலகத்திற்கு சேலஞ்சாக, சவாலாக இருக்கிறார்கள். குர்ஆனை பார்த்து ஏன் பயம் வருது? இஸ்லாத்தை பார்த்து ஏன் அச்சப்பட வேண்டும்? இஸ்லாமியர்கள் குர்ஆன் என்றைக்கும் சத்தியத்தை பேசுகிறது, சத்தியமாக பேசுகிறது. அந்த வரிசையில இன்றைக்கு ராம ஜென்ம பூமியாக இருந்ததனுடைய பாரம்பரிய வரலாறு என்னன்னா நமக்கு தெரியும்.
சங்கைக்குரிய பெருமக்களே, பாபரி மஸ்ஜிதாக இருந்த இடம் 1528 அயோத்தியில பாபர் உடைய படையில் உள்ள மீர் சாஹிபினால் கட்டப்பட்டது. ஜஹாங்கீர் தான் அதற்கு பாபரி மஸ்ஜித் பேர் வச்சார். அவங்க சார்பாக கட்டப்பட்டதுனால அதுக்கு பேர் பாபரி மஸ்ஜித். 1528 கட்டப்பட்ட பள்ளி. சுமார் 350 வருடங்கள். எப்படிங்க? 350 வருடங்கள் எந்த சர்ச்சையும் அங்க கிடையாது. இஸ்லாமியர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், மாற்று மதத்தவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏன் என்ன சொல்ல போனா, பாபருடைய அந்த காலத்தில், அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட காலத்தில் வாழ்ந்த துளசிதாசர் என்பவர் ஒரு ராமாயணத்தை எழுதுறார். பெரிய ராம பக்தர். அவர் எழுதும்போது கூட அப்படி ஒரு கோயில் இருந்து இடிக்கப்பட்டிருந்தா அவர் எழுதியிருக்கணுமா இல்லையா? இப்படி ஒரு கோயில் இருந்துங்க, அநியாயமா இடிச்சுட்டாங்க என்று எழுதியிருக்கணுமா இல்லையா? ஒரு ஃபுட்நோட் அடிக்குறிப்பாக கொடுத்திருக்கணுமா இல்லையா? அப்படி அவர் எங்கேயுமே பேசல. அவ்வளவு பெரிய ஒரு ராமாயணத்தை எழுதிய அந்த மனிதர் அப்படி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் இருந்ததான குறிப்போ அங்கே இடிக்கப்பட்டதற்கான தகவல் எதுவுமே இல்லை. கவனிக்கணும் சங்கைக்குரியவர்களே. அப்படி என்றால் அப்படி ஒன்று நடந்ததே இல்லை. இப்படி நடந்திருந்தாலும் எழுதியிருப்பாங்களே. அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர், கண்கூடாக பார்த்தவர். கிட்டத்தட்ட 350 ஆண்டு காலங்களாக எந்த சர்ச்சையும் இல்லாமல் போன அந்த பள்ளி ஏன் சர்ச்சையா மாறுச்சு? வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும். இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் இந்த இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த போது அவர்கள் சந்தித்த சவால்களில் மிகப்பெரிய சவால்களாக அவர்கள் உணர்ந்தது என்ன தெரியுமா? இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருப்பதைத்தான் அவர்கள் பெரிய சவாலாக எண்ணினார். அவங்களுக்கு இந்த நாடு பிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. ஒரு பிரச்சனை வந்தா இவர்கள் அண்ணன் தம்பிகளாக ஒன்று சேருகிறார்கள். நம்மை எதிர்ப்பதற்கு இவர்கள் தனியாக வரல. இவர்களுக்குள் மதமாச்சரியங்கள் இல்லை. இது அவர்கள் பல நிகழ்வுகளால் புரிந்து கொண்டார்கள். உதாரணத்திற்கு வேலூருடைய கோட்டை பிடிக்கப்படுகிறது. அங்கே திப்பு சுல்தானுடைய குடி ஏற்றப்படுகிறது 1806. எல்லாமே சுதந்திர போராட்டம், நம்ம சுதந்திரத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்வு. 1806 வேலூருடைய கோட்டை பிடிக்கப்படுகிறது. அங்கு ஏற்றப்பட்ட கொடி என்ன தெரியுமா? அல் பத்தா. அல்லாஹுதான் வெற்றியாளன், வெற்றியை தரக்கூடியவன். கொடி ஏற்றப்படுது. அல் பத்தா என்கிற கொடி ஏற்றப்பட்ட போது அங்கிருந்த முஸ்லிம்களும் சந்தோஷப்பட்டாங்க, நாரே தக்பீர் சொன்னாங்க. பிற மதத்தவர்களும் அதை கொண்டாடினார்கள், நாரே தக்பீர் சொன்னாங்க. இதை நம்ம கவனிக்கணும் இல்லையா? அதாவது இது ஆங்கிலேயர்களுக்கு, பிரிட்டிஷ்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. இந்த இந்தியாவை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முதல் வழி என்ன? இவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒற்றுமையை பிரிக்கணும். அதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்றோம். அது அடுத்ததாக பல நிகழ்வுகள். மிக முக்கியம் 1887 நடந்த சிப்பாய் கழகம். உங்களுக்கு தெரியும், படித்திருப்பீர்கள். துப்பாக்கியினுடைய குண்டுல ரவைகளில் பன்றி கொழுப்பு தடவப்பட்டது. இஸ்லாமிய போர் வீரர்கள் அந்த படைகளில் இருந்த முஸ்லிம்கள் சொன்னார்கள், இல்ல பன்றி எங்க மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்டிருக்கு, பன்றி கொழுப்போ பன்றியினுடைய அதை சார்ந்த எந்த ஒன்றும் உள்ளதை நாங்க பயன்படுத்த மாட்டோம்னு அவங்க பைஹாட் பண்ணாங்க. போர்லாம் செய்ய முடியாதுன்றாங்க. இவர்கள் மாத்திரம் அந்த புரட்சி செய்திருந்தா பரவாயில்ல. இவங்களோடு இருந்த இந்து சகோதரர்களும் பிற மதத்தவர்களும் சேர்ந்து நின்றார்கள். முஸ்லிம்களுக்கு ஆகாத ஒண்ணு எங்களுக்கு ஆகாது, நாங்க அந்த துப்பாக்கியை பயன்படுத்த மாட்டோம் என்று அன்றைக்கு புரட்சி செய்தார்கள். இது ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவை பிடிப்பதை விட முஸ்லிம் இந்துக்களுடைய இந்த ஒற்றுமை கண்ணில் விழுந்த தூசியாய் உறுத்தி கொண்டே இருந்தது. என்ன செய்யணும்னு நினைச்சான், அவன் முதலாக இருவருக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். வரலாற்றாசிரியர்கள் மிக துல்லியமாக குறிப்பிடுகிறார்கள், இந்த இந்தியாவை வெல்ல வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக இருக்கிற இந்த நிலைமையை உடைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவர்கள் எடுத்த ஆயுதம் தான் பாபர் மஸ்ஜிதுடைய பிரச்சனை. அயோத்தியில் இருக்கிற ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஆரம்பிக்கிறார், அந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு ஆரம்பிக்கிறார். அந்த பிரச்சனை அப்படியே பெருசாகுது. அது அபீஷியலாக கொண்டு வரப்படுகிறது. மதவாத சக்திகளால் அது ஊதி பெரிதாக்கப்படுகிறது.
அதற்கு அரசியல் சாயம் பூசப்படுகிறது. இப்படியாக 1949 டிசம்பர் 22 இஷா வரை பாபர் மஸ்ஜித்ல தொழுகை நடந்துகிட்டே இருக்கு. நீங்க கவனிக்கணும். அடுத்த நாள் காலையில சிலை கொண்டாந்து வச்சாச்சு. 1949 சுதந்திரம் வாங்கி 2 வருஷத்துக்கு பிறகு இல்லையா, சிலை வந்தாச்சு. அடுத்த நாள் அந்த இடம் ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக, சர்ச்சைக்குரிய பள்ளியாக மாறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் வரலாற்றை தெரிந்தவர்கள், சுருக்கமாக சொல்லுகிறேன், ரகசியமாக முளைத்த சிலை அந்த பள்ளிக்கான கூட்டலாக மாறியது. பள்ளி அடைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தொழுகைக்கான அனுமதி இல்லை. 1989 வரைக்கும் அந்த இடத்துக்கு பேர் என்ன, பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல அபிஷியல் குறிப்பு, அரசியல் ரீதியாகவும் அங்கே அலுவலக ரீதியான குறிப்புகள் என்ன தெரியுமா, பாபர் மஸ்ஜித் என்கிற சர்ச்சைக்குரிய இடம். அப்படிதான் இருக்கும். எடுத்து பார்த்தா தெரியும். அது வரைக்கும் வந்து செய்தித்தாள்கள் அப்படிதான் வந்துச்சு. பாபர் மஸ்ஜித் என்கிற சர்ச்சைக்குரிய இடம் 1989 எத்தனை வருஷம் கழிச்சு, மிகச்சரியாக 40 வருடங்கள் கழித்து 1949 சிலை வைக்கப்படுது. 1989 40 வருடங்கள் கழித்து இப்படி ஒரு பதப்பிரயோகம் செய்யப்படுகிறது, ராம ஜென்ம பூமி. இப்போ அது பேரை மாறிச்சா இல்லையா? இப்ப பாபர் மஸ்ஜித் யாருக்குமே தெரியாது. அந்த பதப்பிரயோகம் மாறுகிறது. சங்கைக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட பதப்பிரயோகங்களை சொல்லியே சாடுகிறான். அதாவது மக்காவில இந்த காபிர்கள்ட்ட ஒரு படகு இருந்துச்சு. சில ஒட்டகங்களை சாமிக்காண்டி நேர்ந்துக்கிடுவாங்க, சிலைகளுக்காக வேண்டி. அந்த ஒட்டகத்தினுடைய பாலை கறக்க கூடாதுப்பா, அது கடவுளுக்கு. இந்த ஒட்டகம் கடவுளுக்குன்னு விட்டுருங்க, சிலைகளுக்குன்னு. அது மேல யாரும் வாகனிக்க கூடாது. 2 பெண் ஒட்டகைகளை பெற்றெடுத்த ஒட்டகமா இருந்தா அது நேர்ந்து விட்டுருவாங்க. நம்ம ஊர்கள்ல இந்த கோயில் மாடுன்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கு அவங்க பேர் வச்சாங்க, பஹீரத்துன், சாயிபத்துன், வசீலத்துன், ஹாம் என்றெல்லாம் அவங்க பேர் வச்சாங்க. இது அவங்க வச்சுக்கிட்ட பேர் இல்லையா. அல்லாஹ் அந்த பேரே சொல்றான், மா ஜஅலல்லாஹு மின் பஹீரா வலா சாயிபத்தின் வலா வசீலத்தின் வலா ஹாம். இப்படி ஒரு அடையாளத்தையும் இப்படி ஒரு பெயரையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அந்த பதப்பிரயோகங்களை அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான். மாறாக வலாக்கின்னல்லதீன கஃபரு யஃப்தரூன அலல்லாஹில் கதிப், இந்த காபிர்கள் அல்லாஹ் சொன்னதாக பொய் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லாததை இவர்கள் புனைந்து சொல்லுகிறார்கள் என்று குர்ஆன் மிக பட்டவர்த்தனமாக பேசியிருக்கிறது. அப்படின்னா நமக்கு காலத்தினுடைய ஒரு அவசியம் இருக்கிறது. ஒரு காலத்தில் பாபர் மஸ்ஜிதாக இருந்த இடம் இன்றைக்கு ராமஜென்ம பூமி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் நாம் அந்த இடத்தை சேர்த்தே சொல்ல வேண்டும். வரலாறாவது சொல்லணுமா இல்லையா? யாரும் யாரோடையும் சண்டை போடணும்னு சொல்லல, கருப்பு குடி காட்டுங்கன்னா சொல்லல, அவர்கள் என்னமோ செய்யட்டும். ஆனா அது பாபர் மஸ்ஜிதாக இருந்த இடம் என்று சொல்லக்கூடிய துணி கூட நமக்கு இல்லையா? ஒரு காலத்தில் அப்படி ஒன்று இருந்துச்சுப்பா என்று சொல்லக்கூடிய ஆற்றலும் ஞானமும் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செலுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய செய்தி நாளைய வரலாறு இல்லையா? இன்றைய செய்தி நாளைய வரலாறு. இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தா அது வந்து ராமஜென்ம பூமி மட்டும்தான். பாபர் மஸ்ஜித் சொன்ன யாருக்கும் தெரியாது, இப்பவே தெரியறது இல்லை, அது வேற செய்தி. ஆனால் ஒரு காலம் வருகிற போது பாபர் மஸ்ஜிதை பற்றிய செய்திகள், தகவல்கள் யாருக்கும் தெரியாமல் போய்விடும். அப்படி என்றா குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது, சங்கைக்குரியவர்களே, பாபர் மஸ்ஜிதாக இருந்த இடம் அது பறிக்கப்பட்டது, அபகரிக்கப்பட்டது, முஸ்லிம் சமூகம் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற யதார்த்த வரலாறுகளை நமக்குள் சொல்லிக் கொள்வதோடு நம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். இதனால என்ன பலன், என்ன கிடைத்துவிட போகிறது என்று நாம் கேட்கலாம். இங்கே பதிவு செய்கிறோம், ஒரு அநியாயத்தை அநியாயம் என்று நான் புரிந்து கொண்டேன், ஒரு அநியாயத்தை அநியாயம் என்று அடுத்த தலைமுறைக்கு சொன்னேன் என்று சொன்னால் குர்ஆன் எனக்கு காட்டி கொடுத்த வழிமுறையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று பொருள். குர்ஆன் நினைச்சிருந்தா சகஜமா போயிருக்கலாமே. அல்லாஹ் அந்த மாதிரியான தகவல்களாக சொல்லவில்லையே. குர்ஆன் மறுத்திருக்கிறதே, நபியர்கள் மறுத்திருக்கிறார்களே, சத்தியத்தை சத்தியமாக சொல்லுங்கள் என்று வலியுறுத்துகிறதா இல்லையா? அப்படின்னா உண்மை வரலாறுகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே. சங்கைக்குரியவர்களை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், 2020 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, 32 பேர் விடுதலை. யாரெல்லாம்
சர்ச்சைக்குரியவர்கள் எல்லாரும் விடுதலை. அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அது பள்ளிவாசல் தான். அப்படிங்க, அது பள்ளிவாசல் தான். பாபர் மஸ்ஜிது பள்ளிவாசலாகத்தான் இருந்தது. பள்ளிக்கு கீழே ஒரு இடிஞ்சு போன கட்டடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது கோயில் என்பதாக உறுதிப்படுத்த முடியல. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருக்கக்கூடிய செய்திகள், அந்த பள்ளி கோயில் வடிவில் இருக்கவில்லை, பள்ளிவாசலாகவும் தொழக்கூடிய அரங்கமாகவும் தான் அது கடைசி வரை இருந்தது என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு குறிப்பில் இருக்கிற போது, சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் நம்முடைய பள்ளி ஒன்று நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற தகவலை வருத்தத்தோடு நாம் நினைவு கூறுவதோடு, இன்றைக்கு காட்டக்கூடிய பிரம்மாண்டங்கள் தான் நம்ம இப்படி பேச வைக்கிறது. எவ்வளவு பிரம்மாண்டம்! பள்ளிவாசலை பறிச்சுட்டு ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க, சரி போன்னு விட்டாச்சு. மொத்த முஸ்லிம் சமூகமும் அமைதியாக இருக்கிறது. அதற்கு சர்வதேச பிம்பங்கள் கொண்டு வரப்படுகிறதா இல்லையா? சர்வதேச ஊடகங்கள் மொத்தமாக அங்கே குவிந்திருக்கிறதா இல்லையா? அதற்கு செய்யப்படக்கூடிய படோடோபங்கள் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு வர்ற ஒரு இளைஞன் எப்படி பார்ப்பான்? இந்த தேசத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுமா இல்லையா? அப்படி என்றால் இங்கே அன்பான வேண்டுகோள், தவறான ஒரு சரித்திரத்தை, தவறான செய்திகளை ஊதி பெரிதாக்குவதற்கு அல்லது கட்டமைப்பதற்கு, வரலாறாக காட்டுவதற்கு ஊடகங்கள் வரிந்து கட்டி கொண்டு நிற்கின்றன, அரசு இயந்திரங்கள் வரிந்து கட்டி கொண்டு நிற்கின்றன. அப்படின்னா உண்மை வரலாற என்னுடைய நாவால் கூட நான் சொல்ல முடியாதா? இல்லப்பா அது பள்ளிவாசல் இந்த இடம் எங்கிட்ட புடுங்கிக்கிட்டாங்க என்று ஒரு வார்த்தை என்னால் சொல்ல முடியாதா? அடுத்த தலைமுறைக்கு அந்த தகவலை சேர்த்தே சொல்ல வேண்டுமா இல்லையா? பாபர் மஸ்ஜித் என்கிற பதப்பிரயோகமே இப்பொழுது இல்லையே, பேரே மாறிவிட்டதே. சங்கைக்குரியவர்களே, நாம் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய, இந்த நூற்றாண்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கான கடமை என்ன தெரியுமா? தவறான செய்திகளை தவறான செய்திகள்னு சொல்றதுதான். போர்க்குடியெல்லாம் தூக்க வேண்டாம், இது தவறான செய்தி, பிம்பப்படுத்தப்படுகிறது, கட்டமைக்கப்படுகிறது என்பதை சொல்ல வேண்டும். காரணம், குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்குகிற போது வெறுமனே தொழுகை நோன்பை பற்றி மாத்திரம் பேசல. மதீனாவில் வந்தபோது யூதர்கள் செய்து கொண்டிருந்த, அதற்கு முன் அவர்கள் செய்து கொண்டிருந்த பித்தலாட்டங்களை வெளிப்படுத்தி அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான். தௌராத்துல இந்த யூதர்கள் கையாடல் செய்திருக்கிறார்கள். யூதர்களை பற்றி சொல்லுகிற போது ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம், யூதர்கள் தௌராத் வேதத்தை தங்களுக்கு சௌகரியமாக கையால் எழுதி கொண்டார்கள், நாசம் உண்டாகட்டும். குர்ஆன் பேசு, எழுதுனா எழுதி போறான். தௌராத் தான் இப்ப செல்லலையே, தௌராத் தான் இப்ப இல்லையே, தௌராத்தை நம்ம பின்பற்றலையே என்கிற காம்ப்ரமைஸுக்கு குர்ஆன் வரல. அது இறைவேதமாக இறக்கப்பட்டது, இவர்கள் தங்கள் கைகளால் அதை திருத்தி எழுதி கொண்டார்கள். சில இடங்கள்ல யுஹர்ரிஃபூனல் கலிமா மவாலிஹி, தௌராத்தில் சொல்லப்பட்ட சில முக்கியமான செய்திகள், பெருமானாரை பற்றி, சஹாபாக்களை பற்றி, அடுத்து வருகிற இந்த கடைசியினுடைய உம்மத்தை பற்றி அவர்கள் பிரித்து எழுதியிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி என்றால் தங்கைக்குரியவர்களே, நமக்கான பிரச்சனைகள் வருகிற போது நாம எங்கிருந்து தெரியுமா நமக்கான ஆன்மீக ஞானத்தை எடுத்துக்கொள்ளணும்? உலகத்திலிருந்து அல்ல, குர்ஆனிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், தபர்ரக் பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டுண்டான பரக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபைன்னஹு கலாமுல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய பேச்சு. வகத் ஹரஜ மின்ஹு, அது அல்லாஹ்விடமிருந்து வெளியான அல்லாஹ்வுடைய பேச்சு. நாம் இந்த உலகத்தில் அநீதங்கள் தலையெடுக்கிற போது என்னுடைய சக்தி அதை பற்றி பேசத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். அடையாளப்படுத்துகிற அளவிற்கு நான் பலகீனமான நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதை கட்டாயமாக செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த பெரிய துயரமான நாள் இன்றைக்கு கொண்டாட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த இடம் உலக மீடியாக்கள் பிரம்மாண்டமாக பேசிக் கொண்டிருக்கின்றன. நாம் அசத்தியத்தை பற்றி பேசக்கூடிய அதே நேரத்தில் சத்தியத்தை பற்றி பேசுவதற்கும் கொஞ்சம் துணி வேண்டுமா இல்லையா? வேடிக்கை பாருங்க, அந்த நாட்கள்ல இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு, அந்த நாட்கள்ல அந்த சில கோஷங்கள் எல்லாம் சொல்லுங்கன்னு வேற அழைப்பு தருகிறார்கள். எவ்வளவு வேடிக்கையா இருக்கு! என்னுடைய பள்ளியை பறித்து கொண்டு அந்த இடத்துல உன்னுடைய மடாலயத்தை கட்டி இருக்கிறாய், வேதனையோடு இருக்கிறேன், என்னையும் சேர்ந்து உங்களோட சாமி கும்பிடுன்னு சொல்றையே, இது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. தங்கைக்குரியவர்களே, இந்த இடத்தில் நாம் யார்?
நம்முடைய தேசத்தினுடைய பற்று என்ன, அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உண்மை வரலாறுகள் படிக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. குரான் பல இடங்களில் அந்த உண்மையை பேசி இருக்கிறது. நமக்கும் அந்த கடமை இருக்கிறது. வல்ல நாயன் அப்படிப்பட்ட யதார்த்தமான புரிதலை புரிந்து உண்மையை பேசி உண்மை வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல நாயன் நம் எல்லோரையும் ஆக்கல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.